டேக். சொல்லுங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா சிரிப்பு ரொம்ப முக்கியம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? தம்பி மாட்டிக்கியா? அவ்வளோதானா, ஒரு நிம்மதி போச்சா? உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்க போகிறேன். என்னடா பெரிய ஒரு அட்வைஸ் கொடுக்க வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் எங்களுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லலான்ட்டு இந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோம். ரைட்டா? பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோ பண்ணுறோம். ஓகேவா? அட்வைஸ் தான் எல்லாருக்குமே பிடிக்காது. ஐயோ, அட்வைஸ் உங்கள் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு தான் இந்த அட்வைஸ். அப்போ அட்வைஸ் பதில் வேற பேர் சொல்லுங்க. ஒரு ஆலோசனை. அது தமிழ் டிரான்ஸ்லேஷன். சரி, எங்கள் அனுபவத்திலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ரைட்டா? சரி, இது பொதுவாக யாருக்கு அப்படின்னா, மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்களுக்கு, மேரேஜ் புதுசாக பண்ணிக்கிட்டவங்களுக்கு, ஆல்ரெடி மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? என்ன நார்மலாக சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாரும் தம்பி மாட்டிக்கியா? அவ்வளோதானா, ஒரு நிம்மதி போச்சா? இவ்வளோ ஜாலியாக இருந்தேன், கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, எல்லாருடைய மனசில் ஓரமாக ஒரு இடத்துல போய் செட் ஆகிடுது. சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன ஆகிடுது, அது போய் செட் ஆகிடுது. மேரேஜுக்கு அப்புறம் ஏன்னா நம்ம ஒரு 25 வருஷம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அவங்க கூட இருந்துட்டோம். நம்ம புதுசாக ஒரு மனுஷனோட ஒரு கேர்ளோட ஒரு மேனோட நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழ போகிறோம். அவங்க என்ன மாதிரி லைஃப்பில் வாழ்ந்து வந்திருப்பாங்க, என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் இருந்திருப்பாங்க, நம்ம என்ன லைஃப் ஸ்டைல் இருந்திருப்போம். இட்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அது என்ன செய்யாது, இம்மிடியட்டாக மிங்கிள் ஆகாது, ஈஸியாக மிங்கிள் ஆகாது. பட் அது நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இட் வில் பி எ த்ரில்லிங் லைஃப், இட் வில் பி எ என்ஜாயபிள் லைஃப், இட் பி எ லவபிள் லைஃப். ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கை. கல்யாணம் ஆன புதுசில் நான் வாங்குற சம்பளம் எனக்கு, இவர் வாங்குற சம்பளம் இவருக்கு அப்படின்னு யோசித்தேன். அப்புறம்தான் எனக்கு அனுபவத்தில் உள்ளே போக போக தான் தெரிஞ்சிச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அதை செலவு பண்ணணும், அதை குடும்பத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்றதே அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆமாம், அது நீங்கள் என்னோடதுன்னு பிரிச்சுட்டாலே அங்கே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது, ஒரு பாண்டிங் அங்கே ஸ்ட்ராங் ஆகாது. நம்மளோடதுன்னு சொல்லி நம்ம பழகணும். ஃப்ரம் த பிகினிங், மேரேஜ் ஆன பிகினிங்லேருந்தே நம்ம குடும்பம், நம்ம வருமானம், நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மளுடையதுன்னு சொல்லி பழகின போது தான் என்ன செய்யும், இந்த மேரேஜ் லைஃப்பில் பாண்ட் க்ரியேட் ஆகும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்முடைய மைண்டில், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிக்ஸ் பண்ணிடணும், நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன். எப்படி? என்னுடைய மேரேஜ் லைஃப் சந்தோஷமாக தான் இருக்க போகுது, நான் மனைவியோட பிள்ளைகளோட சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானம், ஒரு டிசிஷன் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில், உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும்.